வெல்கம் நண்பா. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எஸ்எம்பிஎஸ் அடாப்டரில் ஆம்ப்ளிஃபையர் இயங்குமா இயங்காதான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். ஏன்னா நம்ம நிறைய டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி தான் ஆம்ப்ளிஃபையரில் பார்த்துருப்போம். அப்போது எப்படி நம்ம அடாப்டர் யூஸ் பண்ணால் அது கரெக்டான அவுட்புட் வருமா, நம்மளுக்கு கிளியரான வால்யூம் வருமா நீங்கள் நினைக்கலாம். அது பற்றி தான் தெளிவான விளக்கம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா இது வந்து LA4440 டபுள் ஐசி ஆம்ப்ளிஃபையர். இதில் வந்து நான் மாடிஃபை பண்ணிக்கிறேன், ட்ரிபிள் ஐசியாக போட்டுக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் வந்து 12 வோல்ட் 5 ஆம்ப் அடாப்டர் தான் யூஸ் பண்ணுறேன். அதாவது எஸ்எம்பிஎஸ் மாதிரி அடாப்டர். இதுக்கு நான் கொடுத்துருக்க ஸ்பீக்கர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்விட்டரு, ஒரு பெரிய ஊஃபரு, ஒரு நார்மல் ஸ்பீக்கர், 3 ஸ்பீக்கர் தான் நான் கொடுத்துருக்கேன். இதில் நான் உங்களுக்கு இப்போதைக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் சவுண்ட் குவாலிட்டி எதுவும் மாறலை, ஆனால் சவுண்டு மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த கிளியர்னஸ் நம்மளுக்கு நல்லா கிடைக்குது, சவுண்ட் எஃபெக்டும் நம்மளுக்கு நல்லா கிடைக்குதுன்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து சவுண்டு தான் மெயின். அதாவது ஆம்புன்னு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சவுண்டு தான் முக்கியமானது. அப்போது நம்மளுக்கு சவுண்டு தான் இம்பார்ட்டன்ஸ் போது நம்மளுக்கு அதுக்கு தேவையான காயில் போட்டால் தான், அதாவது டிரான்ஸ்ஃபார்மர்லேயே வச்சிங்களேன், அது தேவையான காயில் போட்டால் தான் நம்மளுக்கு. இப்போ நம்ம 1 ஆம்ப் போட்டோன்னா ஆம்ப்பு சுத்தமாக எடுக்காது. இதுவே நம்ம ஒரு மேக்ஸிமம் இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையரில் பார்த்தீங்கன்னா மினிமம் 3 ஆம்ப் தான் போட்டுருப்பாங்க. 3 ஆம்ப்பு. இதில் சொல்லப்போனால் இந்த ஐசிக்கு வந்து 5 ஆம்ப் போட்டால் தான் உங்களுக்கு நல்ல அவுட்புட்டே தரும். இப்போது நம்ம 5 ஆம்ப் போட்டதுனால அவுட்புட்டு தரமாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் அடாப்டர் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் அடாப்டர். இது பார்த்தீங்கன்னா லேப்டாப் அடாப்டர் மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 12 வோல்ட் டிசி 5 ஆம்ப் அடாப்டரு. இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 400 வந்துச்சு. ஆஃப்லைன் ஸ்டோரில் தான் வாங்கினேன். இப்போ நான் வந்து இதை ஆன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து நம்ம இந்த சாக்கெட் சொருகணும். இந்த சாக்கெட் சொருவிட்டு இதுலேருந்து ஒயர் போகும். இந்த ஒயர் எடுத்து ஸ்ட்ரைட்டாக இல்லை 12 வோல்ட் டிசியில் கொடுத்துட்டிங்கன்னா போதும், நம்மளுக்கு 5 ஆம்ப் கரெக்டாக கிடச்சிடும். இப்போ நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். சுவிட்சு இங்கே இருக்குது. இது வந்து 3 பின் ப்ளக்கு. அதில் எர்த் ஒயர் வரும். எர்த் ஒயர் வந்து நம்ம ஆம்போட எங்கன்னா கம்பியில் எங்கன்னா கொடுத்துடலாம். இப்போ நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஸ்மெல் வந்துச்சு, கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் பாட்டு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். தெரியும் நினைக்கிறேன் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் நிறையாவே இருக்குது. நம்ம 3 ஆம்ப் யூஸ் பண்ணுறத விட 5 ஆம்ப் அடாப்டர் யூஸ் பண்ணதுனால நம்மளுக்கு அவுட்புட்டு சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஹீட் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா ஹீட்டு சுத்தமாக ஆகலை. அது வரைக்கும் நம்ம ப்ளஸ் பாயிண்ட்டு. அதாவது நம்ம ஒரு 2 hours 3 hours அப்படி யூஸ் பண்ணோன்னா அப்போ ஹீட் ஆகுது, அதாவது லைட்டாக வார்மாக இருக்குது. மிச்சப்படி நம்மளுக்கு சும்மா ஒரு 1 hour அப்படி கேட்டாலாம் ஹீட்டெல்லாம் அவ்வளோ தெரியல, நம்மளுக்கு நார்மலாக தான் இருக்குது. இதுவே நம்ம காயில் போட்டதுனா தான் ஹீட்டு ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். நான் 3 ஆம்ப் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருந்தப்போ இதில் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு. செட்டு வந்து வால்யூம் தானாக ரைஸ் ஆகிடும், கம்மியாகிடும். அதே மாதிரி நம்மளுக்கு வோல்டேஜுக்கு கம்மியாச்சுன்னா கூட வால்யூம் இல்லை கம்மியாகிடும். ஆனால் இந்த அடாப்டர் யூஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம வால்யூம் வந்து கம்மியாகல, கரெக்டாக அந்த 220 வோல்ட்டு இல்லைனா 110 வோல்ட்டே மாறி வந்தாலும் நம்மளுக்கு கரெக்டாக 12 வோல்ட் டிசி 5 ஆம்பாக நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.